ஆண்டவர் சுவிசேஷத்தை அவருடைய ஜனங்களுக்கு அவர் சொல்லும்போது நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம தேவனை அவரை நாம் இருக்கிறவராகவே இருக்கிறவராய்ப்பா. அவர் தான் இயேசு. நீங்கள் எப்படி விளங்கி கொண்டீங்களோ எனக்கு தெரில. அவர் தான் இயேசு. அந்த இருந்தவர் தான் மாம்சம் ரத்தமாய் இந்த பூமிக்கு வந்தவர், திருத்துவத்தின் 2ஆம் நபர். அந்த ஆண்டவர் இந்த பூமியிலே வந்து பழைய உடன்படிக்கையை மனசில் வச்சுங்க, எத்தனையோ கற்பனைகளை மனுஷனுக்கு கொடுத்தாங்க. 10 கற்பனை, 613 633 கற்பனைகள். லேவியராம் புஸ்தகம், உபாகமம் அல்லது யாத்திராமத புஸ்தகங்கள்லாம் சேர்ந்து 613 கற்பனைன்னு சொல்லுவாங்க. இத்தனை கற்பனைகளையும் மனுஷனுக்கு கொடுத்து ஒன்றுமே செய்ய முடியல. மனுஷனால் வெளிப்படையாக கூட அவனால் நிறைவேற்ற முடியல. கல்லெறிஞ்சு கொல்ல வேண்டியிருந்தது. உபசாரம் செய்கிறவளை உபசாரம் செய்யாதிருப்பாயின்னு தான் எழுதியிருக்கு. ஆனால் அந்த கற்பனையை அவனால் நிறைவேற்ற முடியல. கொலை செய்யாதிருப்பாயாக, கொலை செய்தவன் கொலை செய்யப்பட்டான். பல்ல பிடுங்கினவன் பல்ல உடைச்சாங்க. கண்ணை பிடுங்கினவன் ஒரு கண்ணை பிடுங்கலாம். இப்படி நியாயப்பிரமாணம் அவனுக்கு சட்டங்களும் கொடுக்கப்பட்டு ஒரு மனுஷனாலும் பூரணமாய் நிறைவேற்றவே இல்லை. அப்படி நிறைவேற்றப்பட முடியாத அந்த நீங்க வாசித்தீங்கன்னா கற்பனை என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம். கற்பனையை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், 36ஆம் வசனத்தில் அவன் சொல்லும்போது என்ன சொன்னான்? போதகரே, நியாயப்பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது? தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் உன் முன்பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக. ஃபர்ஸ்ட் அதற்கு ஒப்பாய் இருக்கிறது. ஒப்பனை எல்லாம் ஒப்பாய். உன்னிடத்தில் அன்பு கூறுவதில் பிறனிடத்திலும் ஒருவராவது இது இப்போ வாழ்ந்தாங்கன்னு சொல்றீங்க. பழைய உடன்படிக்கையில் ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொன்னாங்க? மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் அப்படி சொன்னாங்க, உன் சத்துருவை அப்படியா இல்லை, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னா புதுசு. பழசு என்ன சொன்னீங்க? ஞாபகப்படுத்தினாங்க. மறந்துருச்சா? ம் 43 வசனம் 5:43. உனக்கடுத்தவனே பிறனிடத்தில் பக்கத்தில் இருக்கவனே உன் சத்துருவை பகைப்பாய. முழு பகையாக பகைச்சாங்க. பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்த மக்களை நாம் தவறு சொல்லலை. அவர்களுக்குள்ளே தேவன் வரலை. அவர்கள் எல்லாம் வெளியில இருந்து தேவனுடைய செயல்களை கண்டவர்கள். தாவீது பிள்ளைகளை செவுத்துல பிடிச்சி அடிச்சு கொல்லணும்னு சொன்னார். பழைய உடன்படிக்கையின் பரிசுத்தவான்கள் யோபு எத்தனையோ காரியங்களை பேசுகிறார். சவுல் தேவன் அபிஷேகம் பண்ணி தேர்ந்தெடுத்த மனுஷன் தாவீதை ஈட்டி எடுத்து சுவரோட குத்தி கொலை செய்வான். சவுல் தன் மகன் யோனத்தானை தாவீதுக்கு ஃப்ரெண்டா இருக்கிறான்னு அவனை கொலை செய்வான். கடைசி வரைக்கும் கசப்பா இருந்தான். ஒருவரால் ஒரு பிரமாணத்தை நிறைவேற்ற முடியல. விளங்கியிருக்கீங்களா? அப்படி இப்ப ஆண்டவர் அதே மனுஷர் தான். யாரு? அதே சந்ததி தான். 2000 வருஷங்களுக்கு பிற்பாடு அதே சந்ததி தான் இருக்கு. உங்களுக்கு அதை அப்படி ஞாபகப்படுத்துறேன். அவர்கள் என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? அந்த சந்ததியான்னு சொன்னா அந்த சந்ததியில் பிறந்தது வேறேன்னு நினைக்காம இருக்கிறதுக்காக சொல்றேன். நாங்கள் மோசே எங்களுக்கு தகப்பன்னு சொன்னாங்க. யோவான் 8ஆம் அதிகாரத்தில் நாங்கள் மோசே எங்களுக்கு பிதான்னு சொன்னாங்க. அப்படின்னா அவங்க அந்த பழைய ஆட்கள்னு அர்த்தம். அவர்கள் யூத மார்க்கத்தில் ஒரு வகை பிரிவினரான பரிசேயர், சதுசேயர், ஒரு மார்க்கவாதிகள், நியாயப்பிரமாணவாதிகள், அப்படிதான் இருந்தாங்க ஜனங்கள். அந்த சந்ததி தான். இப்போ அந்த சந்ததியோட தான் இப்போ பேசுகிறாங்க. ஒரு சிறிய இச்சையோட பார்க்குற எவனும்
என்ன எழுதியிருக்கு, என்ன சொல்கிறாங்க மத்திய எழுதின சுவிசேஷத்தில்? உபசாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள். இது சீசரோட பேசுறது. அது மத்திய 5 நம்ம பாஸ் சீசரோட தான் ஆண்டவர் பேசுகிறாங்க. உபசாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது யாராவது நிறைவேற்றினாங்களா? அடுத்து அதை குறித்து அவர் பேசும்போது மனைவியை தள்ளி விடுகிறதை குறித்து பேசுகிறார். 31 பொய் ஆணையிடக்கூடாது என்று பேசுகிறார். 34 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம் சொல்லிட்டு. 37 உள்ளதை அப்பமெல்லாம் சத்தியம் பண்ணாங்க. வானத்தின் பேரில், தேவன் பேரில், பலிபீடத்தின் மேலாம் சத்தியம் பண்ணாங்க. ஒருத்தரால் ஒன்றும் ஜெயிக்க முடியல. உள்ளதை உள்ளதுன்னு சொல்ல முடியல. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்கிறது இதற்கு மிஞ்சிற தீமையினால் உண்டாயிருக்குன்னு சொல்லுவேன். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்னு சொல்லுவேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமையோடு யாராலும் ஒன்றுமே பண்ண முடியல அந்த கற்பனையை. இப்போ ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிற கற்பனையை பார்த்தீங்கன்னா, வலது கணத்து ஒன்றை வலது கணத்தில் அறைந்தால் மறுகணத்தையும் அதெல்லாம் நிறைவேற்றல. அப்பவும் இல்லை. அப்போ என்ன எழுதியிருக்குன்னா மேலே, உங்களுக்கு தீமையோடு ஏற்று நிற்க வேண்டாம் இப்படி பேசிட்டு 40 உன்னோட வழக்காடி ஒரு மைல் தூரம் கூப்பிட்டா இப்படியெல்லாம் பேசி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 44 உங்கள் சத்துருக்களை சிநேகிகள். இப்படி பெரிய கற்பனைகளை, உயர்ந்த தரமான கற்பனை பேசுகிறாங்க. அந்த கற்பனைக்கு முன்னாடியே தள்ளாடி போய் தவிடுபொடியான இந்த மனுஷருக்கு இவ்வளவு பெரிய உயர்ந்த கற்பனையை ஆண்டவர் பேசுறாரு. இது யாராலும் நிறைவேற்ற முடியும்? நம்ம அப்படி யோசிச்சிருக்கோமா? அப்படி நிறைவேற்றினது போல அப்படி யோசிக்கிறோம்ல. யாராவது சீசர்களை போல அல்லது உண்மையாவே நேர்மையான ஆண்டவருடைய பிள்ளைகளை போல நாம வந்தோமான்னு சிந்திக்கத்தான் சொல்றோம். எவ்வளவோ சாதாரண கற்பனைகளை ஒரு மனுஷனும் முடியல. அதே ஆண்டவர் இந்த பூமிக்கு மாம்சம் இரத்தமாய் இந்த பூமியில மனுஷனாய் வந்து பல மடங்கு உயர்ந்த கற்பனைகளை சொல்கிறார். இந்த கற்பனையை அதே மனுஷன் எப்படி நிறைவேற்ற முடியும்? எப்படி நிறைவேற்றினார் தேவன் மனுஷன் இல்லை? அதைத்தான் நான் யோசிக்கிறேன். நான் இப்ப சொன்னது அதுதான். எப்படி ஒரு மனுஷன்ல, இப்படிப்பட்ட மனுஷன்ல எப்படி இந்த நீதி நிறைவேறினது? ரோமர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மாம்சத்திலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் பல சட்டத்திட்டங்கள் மனுஷனிடத்துல வந்தது நிறைவேற்றிடலாம் என்றான். ஆனா அதெல்லாம் அவனை பார்த்து, இவ்வளவு பலவீனமான மனுஷன், இவனிடத்துல ஒரு நீதி நிறைவேற்ற முடியாது. ஒரு நீதி இவனிடத்தில் நிறைவேற்றவே முடியல. பலவாயம் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்தார். அதை எப்படி செய்தார்னு தான் நம்ம யோசிக்கிறோம். தேவனே தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலா, பாவி அல்ல, பாவ மாம்சத்தின் சாயல், நம்ம இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் வந்து அவர் அப்படி நம்மளை போல பாவி இல்லை. பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்துக்கு தண்டனையை கொடுத்தார். அவர் மாம்சத்துல, அவர் சரீரத்திலே நம்முடைய பாவங்களுக்கு வர வேண்டிய ஆக்கினியை தேவன் கொடுத்தார். நியாயப்பிரமாணம் செய்ய முடியாது, தேவனே செய்து முடித்தார். இந்த நியாயப்பிரமாணம் நம்மளை என்னதான் செஞ்சது? அப்ப இந்த சட்டத்திட்டங்கள் இப்பவும் நியாயப்பிரமாணம் தான் நம்மளை ஆண்டு கொண்டு இருக்குன்னா, நம்ம கிருபைக்கு இன்னும் வரல. கிருபைக்குள்ள நம்ம வரலைன்னா நம்ம பாவம் நம்மளை மேற்கொள்ளதான் செய்யும். அது எத்தனை வருஷம் ஆனாலும் 20 வருஷத்துக்கு பிறகு அஞ்ஞானியை விட மோசமா நம்ம நடப்போம். சந்தேகமே இல்லை. நான் பார்த்ததான் சார். எத்தனை கூட்டங்கள், எத்தனை காரியங்களை நம்ம கேட்டாலும், நாம நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களாய் இருந்தால், கிருபைக்கு கீழ்ப்படாதவர்களாய் நாம் இருந்தால், எத்தனை வருஷங்களுக்கு பிறகு ஒரு அஞ்ஞானி, தேவனை அறியாத மனுஷன் நடக்கிறத விட மோசமாய் கூட நாம் நடப்போம். ஏன்னா கிருபைக்கு நம்ம உட்படாதபடியினால் பாவம் நம்மளை மேற்கொள்ளத்தான் செய்யும். அதுல சந்தேகம் இல்லை. அப்படியானால் இந்த கிருபை, இந்த நியாயப்பிரமாணம் நமக்கு என்னதான் நம்மளை கொண்டு நடக்குது?
கலாத்தியர் புஸ்தகம் 22:3-22. அப்படி இராதபடியினால் மேல நீங்க படிங்க. அப்படியானால் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு 21 விரோதமா? அல்லவே. உயிரை கொடுக்கத்தக்கதாக நியாயப்பிரமாணம் அருளப்பட்டிருந்ததனால, ஆனால் நீதியான நியாயப்பிரமாணத்தினால் உண்டாயிருக்குமே, உண்டாகலையே அப்படின்னு தான் அர்த்தம். அடுத்து, அப்படி இராதபடியினால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்துக்களே அடைத்து போட்டது. ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழாய் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். அடிமைகளாய் அடைக்கப்பட்டிருந்தோம்னா அடிமைகளாய் நாம ஒன்றும் செய்ய முடியல. இதுதான் பழைய உடன்படிக்கையின் வாழ்க்கை. அங்க பெரிய பெரிய சாதனைகளை செய்தவர்கள், ஆனால் தேவன் உத்தேசித்த அல்லது தேவன் விரும்பின விருப்பத்தை அவர்களால் யாருமே செய்ய முடியல. சிங்கங்களை கிழித்தார்கள். நம்ம எத்தனையோ முறை கேட்டுறோம். அத்தனை பெரிய பராக்கிரமசாலி சிம்சோன் அவுட். அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி 23ஆம் சங்கீதம் எழுதின தாவீது. நம்ம குறை சொல்லல, தப்பா விளங்கிவிடுது. நம்ம விளங்கிக்கணும். நம்ம புதுப்படிக்க வந்திருக்கோமா? நம்ம சிலாக்கியம் என்ன? பத்சாபடா கண்டவுடனே எல்லாம் கலகலந்து போச்சு. பழைய உடன்படிக்கையின் மக்கள் இந்த நியாயப்பிரமாணத்தின் கீழே காவல் பண்ணப்பட்டு ஒன்றும் அடையல. எபிரேய புஸ்தகம் என்ன எழுதியிருக்கு? அவர்கள் நம்மை இல்லாமல் பூரணமாக முடியாது, ஒன்றும் செய்ய முடியல. அடைக்கப்பட்டவளை நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். நியாயப்பிரமாணத்துக்கு கீழ் இருக்கிற யாரும் தேவ நீதியை நிறைவேற்ற முடியாது, தேவ சித்தம் செய்ய முடியாது. நியாயப்பிரமாணம் எப்போதுமே புற சுத்தியை தான் உண்டு பண்ணும். விளைவிக்கிறோம், நாம் எல்லாரும் அப்படித்தான் விளைவிக்கிறோம். சட்ட திட்டங்களுக்கு பயந்து, சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நாம சபையில இருக்க ஆரம்பிச்சோம்னா ஜனங்களுக்காக மட்டும்தான் நீதிமானாய் நம்மால வாழ முடியும். சபையில எது செய்யக்கூடாது, எது செய்யணும், எப்படி நேக்கு போக்கா நடக்கணும் மட்டும்தான் நமக்கு புரியும். ஏன்னா நாம் சட்ட திட்டத்துக்கு உட்பட்டவர்கள், கிருபைக்கு உட்பட்டவர்கள் அல்ல. நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்ட கிருபை அறியாத மனுஷன், பாவம் மேற்கொள்ளாத ஒரு வாழ்க்கை வாழ விசுவாசிக்காத ஒரு மனுஷன் நியாயப்பிரமாணத்துக்கு காவல் பண்ணப்பட்ட நியாயப்பிரமாணத்துக்குள்ளே அவன் எப்ப பார்த்தாலும் மனுஷருடைய அங்கீகாரம், மனுஷருக்கு முன்பாக நீதி, மனுஷருக்கு முன்பாக சரிங்கிற அந்த சட்ட திட்டங்களை நிறைவேற்றினா மினிமம் போதும் தான் இருக்கும். அதுல சந்தேகம் இல்லை. ஏன்னா காவல் அப்படித்தான் காவல் பண்ணப்பட்டிருக்கு. அப்படிதான் நம்ம சபையில யோசிக்கிறோம். சும்மா கொஞ்சம் பேர் தேருவோம் அப்படின்னு சொல்றோம். யாரையும் குறைக்கல, டிஸ்கரேஜ் பண்ணல. யதார்த்தம் அதுதான். இங்க உட்கார்ந்து இருக்கிறதுல நான் எவ்வளவு பேர் நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு கீழே சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு இருக்கிறோம். மனுஷருக்கு பயந்து, மரண பயம், என்னென்ன பயமோ பயத்துக்கு உட்பட்டு இருக்கிற யாரும் நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கிறோம். இவ்விதமாய் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். 24 இவ்விதமாக நாம் காவல் பண்ணப்பட்டிருந்த நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணத்தின் கீழ் இருக்கிற எல்லா பிள்ளைகளும், எல்லா சகோதர சகோதரிகளும், தேவனே என்னை உம்மிடத்துல நடத்தும் இந்த பிரமாணத்தினால எனக்கு ஒரு விடுதலை இல்லை, ஆண்டவரே என்னை ரட்சியும்னு சொல்லணும். அப்படிதான் சொன்னாங்க ஆண்டவர். ஒரு கணத்துல அறிஞ்சா மறு கணத்தை காட்டினோட என்ன சொல்லிருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. தெய்வமே இது என்ன ஆகாது ஆண்டவரே. அன்னைக்கு அப்படி சொன்னதையே எங்களால நிறைவேற்ற முடியல. உபசாரம் செய்யாது இருப்பாங்கன்னு சொன்னீங்க, அப்பவே எங்களை நிறைவேற்ற முடியல, வெளிப்படையாவே நிறைவேற்ற முடியல. இன்னைக்கு ஒரு ஸ்திரீ இச்சையோட பாக்குறேன் உபசாரம்னு சொல்றீங்களே, இவ்வளவு பெரிய உயர்ந்த கற்பனை என்னால நிறைவேற்ற முடியாத ஆண்டவரேன்னு அவரிடத்துல போய் விழுந்திருக்கணும்னு அவர் விரும்பினார். விழல, தர்க்கம் பண்ணி கொண்டு வந்தான் மனுஷன். நான் நீதிமான், 2 தடவை உபவாசிக்கிறேன், தசவபாகம் கொடுக்கிறேன், காணிக்க கொடுக்கிறேன், முக்காடு போடுறேன், நகையை கழட்டிட்டேன், நான் அப்படி வைராக்கியமா சபைக்கு அது செய்யறேன் இது செய்யறேன் என்று தேவனுக்கு முன்பாக மனுஷன் போய் தன் நீதிகளை நிலைநிறுத்தி நெஞ்ச நிமித்தனான். ஒரு சிலர், அதனாலதான் சொல்றேன், ஒரு சிலர் 2ல் 1
ஒருவன் மார்பில் அடித்துக்கொண்டு, இது என்னால் ஆகாது ஆண்டவரே, இந்த வாழ்க்கை என்னால் ஆகாது, உங்களால் மட்டும்தான் இது ஆகும் அப்படின்னு மார்பில் அடித்துக்கொண்டு, பாவியாக என்மேல் கிருபையாயிரும், இது என்னால் ஆகாது அப்படின்னு ஆண்டவர்கிட்ட போனவங்க கொஞ்சம் பேர். நியாயப்பிரமாணத்தில் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு பெண் இயேசுவின் பாதத்தில் போய் விழுந்தா பாருங்க, அதான் சரி. இல்லைனா செத்துருப்பா. கிருபையில் போய் விழுந்தா, கிருபையானவர்கிட்ட போய் விழுந்தாள். சகை கிருபையானவரிடத்துல போய் விழுந்தான். என்னால இது ஆகாத ஆண்டவரே, உங்க கிருபையினால் ஆகும், உங்களால என் வாழ்க்கையில் இதை செய்ய முடியும். இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் நடத்துகிற வாத்தியார். நியாயப்பிரமாணம் யாரு? நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? என்னால முடியாத அம்பி சகோதரி, என்னால உனக்கு இந்த வாழ்க்கையை கொடுக்க முடியாது, நீ போக வேண்டிய இடம் வேற ஒண்ணு இருக்கு, அவர்கிட்ட போகணும். இந்த வாத்தியாரை அழைச்சு கொண்டு விடுறார். எங்க கொண்டு விடுகிறார்? விசுவாசம் வந்த பின்பு நாம் இந்த வாத்தியாருக்கு கீழானவர்கள் இல்லை. விசுவாசம் யார் மேல வந்தது? யார மேல விசுவாசம் வைக்க வந்தோம்? தேவன் மேல், கிறிஸ்து மேல். நீங்கள் எல்லாரும், அடுத்த வசனம் அப்படித்தான் இருக்கு, நாம் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரரானம். கிறிஸ்துவனிடத்துல போனா மட்டும்தான் புத்திரராக முடியும், இல்லைன்னா அடிமையா தான் இருக்க முடியும். என்னால உனக்கு ஒண்ணு செய்ய முடியாது. உனக்கு ஒண்ணு நான் செய்யலாம், உன்னை வெளியே குளிப்பாட்டலாம், அல்லது பாத்திரத்தின் வெளிப்பாகத்தை உன்னை சுத்தம் பண்ண வைக்கலாம், உள்பாகத்தை சுத்தம் பண்ண முடியாது. இதுதான் பரிசேய நீதி. பாத்திரத்தின் வெளிப்பாகத்தை சுத்தம் பண்ணுகிறார்கள் பரிசேயர்கள், உட்புறமும். இன்னும் ஆண்டவர் பேசும்போது பேசுனாங்க, நிறைய நேரங்களில் நம்ம அப்படிதான் யோசிக்கிறோம். இருதயத்திலிருந்து புறப்படுகிறது தான்பா மனுஷனை தீட்டுப்படுத்தும். அவங்க என்ன பேசுனாங்க தெரியுமா? முதல்ல உங்களுடைய சீசர்கள் வசனங்களை எடுக்க தேவையில்லை, கை கழுவாம சாப்பிடணும். சில நியாயப்பிரமாணிகள் என்ன ட்ரெஸ் போடணும்னு கூட தீர்மானிக்கிறோம். ட்ரெஸ் எப்படி போட்டிருக்கணும், அவங்க இவங்க எப்படி ட்ரெஸ் போடக்கூடாது. சில பரிசேயர்களுக்கு எப்பவுமே சபையில் அப்படி அவங்க ஒரு மாதிரி இருந்தால் அதுதான் பரிசுத்தத்தின் எல்லை. அவங்க வெஜிடேரியன்னா அதுதான் பரிசுத்தம். அவங்க எதையும் சாப்பிட்றாங்கன்னா அதுதான் பரிசுத்தம். நான் காலையில் கூட பேசிக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு அது ஆடம்பரம் இது ஆடம்பரம்லாம் பேசிக்கிட்டே இருப்போம். அவங்களுக்கு என்னம்போம், உங்களுக்கு வரும். நான் சொன்ன சகோதரர்கள் அங்கேயே இருக்காங்க. இன்னைக்கு இதுல எல்லாம் நீங்க ஆடிக்கிட்டு ஒரு மாதிரி கிடக்காதீங்க, ஒரு நாள் நீங்க கோடீஸ்வரரா மாறி. இப்போ எத்தனையோ கோடீஸ்வரர் மாதிரி ஆயிட்டாங்க. உங்களுக்கு சம்பாத்தியம் என்ன, பணம் என்ன, அன்னைக்கு சுருண்டு என்னது? நம்ம விசுவாசிக்க வரல, ஆண்டவர் இடத்துல வரல. அப்ப இன்னைக்கு இருக்கிற நிலை நமக்கு வந்துருச்சுன்னா நம்ம நீதி வேற மாதிரி மாறும். இன்னைக்கு இந்த நீதியை வச்சுக்கிட்டு பிறர் எல்லாரும் பாவின்னு தீர்ப்போம். நாளைக்கு வேற மாதிரியானா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாண்டர்டை உயர்த்துவோம். நமக்கு ஒரு நீதி, பிறருக்கு ஒரு நீதி தான் மனுஷன். எப்பவும் நம்ம கண்ணில் உத்தரம் இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் யோசிக்கிறது இல்லை. பிறருடைய கண்ணில் திரும்ப பாத்திர முடியுது பாருங்க, அதுதான் இன்னும் ஆச்சரியம். கண்ணே கெட்டு போய் இருக்கும்போது இன்னொரு கண்ணில் இருக்க திரும்ப தெரியுது. ஆண்டவரே, எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை, இப்படிப்பட்ட காரியங்களை எங்களால் நிறைவேற்ற முடியாது அப்படின்னு தேவனிடத்துல போய் நான் புத்திரரானால், 27 வசனம், கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோட அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. நம்ம கிறிஸ்துவோட இருந்தால் ஆபிரகாமின் சந்ததியா இருப்போம். ஏன்னா அவர் ஆபிரகாம் சந்ததிக்கு கை கொடுத்தார். இந்த வாழ்வுக்கெல்லாம் எப்படிதான் வர முடியும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்வு? ஆண்டவர் இவ்வளவு பெரிய சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்ல, மத்த எழுதின சுவிசேஷம், இதெல்லாம் எப்பமாவது படிச்சுட்டு நான் நிறைவேற்றுவேன்னு யாராவது சொன்னீங்களா? அப்படின்னு என்னால் முடியும்னு. அப்போ என்னதான் சொன்னோம்? ஒரு சிறிய இச்சையோட பார்க்குற எவனும் விவசாயம் செய்யாது, அவளோட விவசாயம் செய்தாருன்னு சொன்ன அந்த வசனத்தை படித்து என்ன சொன்னோம்? இது சாத்தியம் இல்லை ஆண்டவரை, என்னால் சாத்தியம் இல்லைன்னு சொன்னோமா?
1 மைல் கூப்பிட்டா 2 மைல் போகிறதுக்கு என்ன சாத்தியம் இல்லைன்னு சொன்னோமா? ஆண்டவர் இப்படி தான் காத்திருக்கிறாங்க. யாரெல்லாம் அப்படி இருக்கா? தன் இழிநிலையை உணர்ந்து, தேவனே நீங்கள் உதவி செய்தாலோடு இந்த வாழ்க்கை நான் வாழ முடியாது. ஆண்டவர் அதையே நம்மை வாழ வைக்க அவர் ஒரு காரியத்தை செய்தார். அதை நீங்கள் வாசித்தீங்கன்னா யோவான் சுவிசேஷத்தை நான் அப்படி தாங்க படிக்கிறேன். அவர் எப்படி அதை ஆரம்பிக்கிறாருன்னா, 1ஆம் அதிகாரம் அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்து இப்படிப்பட்ட மகா உன்னதமான உயர்ந்த தரத்தை அவர் பேசி, அவர் அவர் எப்படி இதை யார் நிறைவேற்ற முடியும், யார் இப்படிப்பட்ட நீதிக்குள்ள வருவாங்கிறத அவர் பேசுகிறத பாருங்க. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிறவர் தேவன். 9ஆம் வசனம். சொந்தமானதுல வந்தார், சொந்தமானவங்க அவரை ஏற்றுக்கொள்ளல. யார் ஏற்றுக்கொண்டா அப்படின்னா 12ஆம் வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. அவருடைய நாமம் என்ன? இயேசுனா என்னதான் அர்த்தம்? எத்தனை வருஷங்களாய் கேட்டிருக்கிறோம், திரும்ப ஞாபகப்படுத்துறேன். அவருடைய நாமம் என்ன சொல்லுங்க? இயேசுனா என்ன அர்த்தம்? மத்தேயு 1:21 நினைக்கிறேன் நான். அவர் என்னுடைய பாவங்களை நீக்கி என்னை ரட்சிப்பார்னு அர்த்தம். இப்படி என் பாவங்களை நீக்கி என்னை ரட்சிக்கிறவரே என்று அவரிடத்தில் நான் விசுவாசம் வைத்தால் அவரை ஏற்றுக்கொண்டால், விசுவாசிக்கிறது ஒன்று இருக்கு, ஏற்றுக்கொள்ளுகிறதுன்னு ஒன்று இருக்கு. ஒரு சிலர் விசுவாசிக்கிறோம், ரைட்டு, நம்ம பிள்ளைகள் கேட்ட மாதிரி வருஷங்களாக இந்த உலகத்து காரியத்துக்காக மட்டும்தான் ஒரு சிலர் விசுவாசத்தை வச்சிருக்கோம். இன்னைக்கும் அப்படிதான் உட்காந்துருக்கோம். நோய் வரக்கூடாது, பணம், பொருள், இந்த உலகத்து காரியங்கள், நன்மைகள், பிள்ளைகள், எதிர்காலம், இதோடு சேர்ந்து பரலோகம். முதல்ல பரலோகம் இல்லை, பரலோகம் இல்லை, நம்முடைய அழைப்பு. இயேசுவை போலமாகிறது தான் நம்முடைய அழைப்பு. பரலோகம் போகிறதுன்னு ஆரம்பிச்சோம்னா எல்லாத்துலேயும் தடுமாற்றம் வரத்தான் செய்யும். அது இல்லை நம்முடைய அழைப்பு. நம்முடைய அழைப்பு பரலோகம் அல்ல, நம்முடைய அழைப்பு இயேசுவை போல மாறுகிறது, அவ்வளவுதான். அதான் நம்ம அழைப்பு. சரி, இயேசுவை போல மாறினா ஒருவேளை பரலோகம் போகலாம், அப்படிதான், அவ்வளவுதான். ஆனா நம்முடைய அழைப்பு பரலோகம் இல்லை. அதை கட்டிக்கிட்டு அழல, அதுக்காக இல்லை. இங்க இந்த 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 என்ன சார், இந்த உலக மக்கள்லாம் என்ன செய்யறாங்க? எல்லா தியாகங்களும், அக்னி குண்டமும், அது இது எல்லாம் பண்ணுகிறது என்ன காரணம்? மோட்சகதி அடையணும். நம்ம இங்க பண்ணுகிற இதெல்லாம் என்னது? மோட்சகதி அடையணும். அது இல்லை, அது மதம். கிறிஸ்தவன் இயேசுவை போல மாறணும். அவர் என் வாழ்க்கை மூலமா என் ஆண்டவருடைய நாம மகிமைப்படணும். நான் அவரை போல மாறணும், என்னுடைய வாழ்க்கை மாறணும், அவர் போல மாறணும், என் மனம் மாறணும், அவ்வளவுதான். இப்படிப்பட்ட மனுஷன் பரலோகம் போவானா? போகலாம், அவ்வளவுதான். ஆனா நம்முடைய அழைப்பு பரலோகம் அல்ல, கிறிஸ்துவை போல மாறுகிறது. இப்படி அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும். ஏற்றுக்கொள்வதுன்னா என்ன? எத்தனையோ தடவை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதா இருக்கு சொல்றேன். ஒரு சிலர் விசுவாசிக்கிறோம், அவரை ஏற்றுக்கொள்ளல. அவரை ஏற்றுக்கொள்ளுகிறதுங்கிறது அவர்தான் என் யோசனை கர்த்தர், எனக்கு வேற யோசனை இல்லைன்னு அர்த்தம். என்னுடைய யோசனையை நான் விட்டுட்டேன்னு அர்த்தம். என்னுடைய வழிகளை நான் விட்டு விட்டேன்னு அர்த்தம். ஏற்றுக்கொண்டது அதுதான். ஒரு மனைவி ஒரு புருஷனை தெரிந்து கொண்டு திருமணம் செய்து தன்னுடைய வழிகள்லாம் விட்டு விட்டு புருஷனுடைய வழிக்கு வந்திருக்கிறது போல, நான் என் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு என்னுடைய வழிகளை நான் விட்டு விட்டேன், என்னுடைய யோசனைகளை விட்டு விட்டேன், என்னுடைய தெரிந்தெடுப்பை விட்டு விட்டேன். அதான் ஏற்றுக்கொள்ளுகிறது விசுவாசம். அவர் தான் என் ராஜா. நான் சிங்காசனத்தில் இல்லை, சிங்காசனத்தை அவர் இருக்கிறார். இப்போ நான் சிங்காசனத்தில் உட்காந்து அவர் பக்கத்தில் உட்கார வைக்கிறது இல்லை. அல்லது நீங்க அங்க நின்று இங்க வரைக்கும் கூப்பிட்டு சிங்காசனத்துக்கு வர வேண்டாம், நீங்க நில்லுங்க, நான் சொல்றதெல்லாம் எனக்கு வாங்கி கொடுங்க, நான் சொல்றதெல்லாம் நீங்க எனக்கு என்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்ற பக்கத்துல ஒருத்தர் போல வச்சுக்கிட்டு இல்ல இல்ல, நான் இறங்கி அவரை உட்கார வைக்கிற வாழ்க்கை தான் ஏற்றுக்கொள்ளுகிறது. சிங்காசனத்துல அவர் ராஜா, நான் பூஜா. எத்தனை பேருடைய வாழ்க்கையில நம்ம அப்படி யோசிக்கிறோம்? இன்னும் இப்பமும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் ராஜாவா? அதை ஆண்டவரே பேசுகிறார். நாம எப்படி அவர் ராஜாவா, நாம ராஜாவா? அப்படி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளையாக முடிக்க அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கும். அந்த பிள்ளைகள் யார்? யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம்
இந்த வருஷத்தில் நான் அன்பாக சொல்கிறேன், இந்த 2025 நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மலர்ச்சியாக இருக்கணும். அது சத்தியத்தை நம்ம அறிகிறதுனால தான் இருக்கும். இல்லைன்னா உருண்டு உருண்டு ஏன் நீதி ஏன் நீதி ஏன் நீதி ஏன் நீதின்னு தான் இருக்கும். என்ன சொல்கிறாங்க? மாம்சத்தினாலே பிறப்பது 6ஆம் வசனம் மாம்சமாக இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். ஆவியினால் எப்படி பிறக்கிறது? அதான் சொல்ல மறுபடியும் பிறக்கணும். எத்தனை பேர் மறுபடியும் பிறந்தோன்னு தெரில. சும்மா விசுவாசித்தோம், அழுதோம், புலம்புனோம், உணர்ச்சி வசப்பட்டோம், அதை செய்தோம், இதை செய்தோம், எத்தனையோ தியாகங்களை செய்தோம். ஆனால் மறுபடியும் பிறக்கல. நான் மறுபடியும் பிறந்திருக்கோமா? ஆவியினால் பிறந்தோமா? மாம்சத்தினால் பிறப்பது என்னைக்கு மாம்சமாக தான் இருக்கும். மாம்சத்தினால் பிறப்பதுன்னா என்ன? 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவர்கள் இரத்தத்தினால், பிள்ளைகள் கவனமாக இருக்கணும். நாம் இங்கே கவனியும், சின்ன பிள்ளைகள், வாலிபர்கள் ஏமாந்துடக்கூடாது. சின்ன பிள்ளைகள் ஏமாந்துடவே கூடாது. இத்தனை வருஷம் சபையில் இருக்கிறதுனால, ஒரு விசுவாச தாயின் தகப்பனுக்கு பிள்ளைகளாக பிறந்ததுனால ஆட்டோமேட்டிக்காக நானும் சிஎஃப்சியில் இருந்துடலாம், அதில் சந்தேகம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக நானும் தேவனுடைய பிள்ளை ஆகிட்டேன்னு ஆக முடியாது. இரத்தத்தினால் அப்படி ஆக முடியாது. இரத்த சம்பந்தமாய் விசுவாச தாயின் தகப்பனுக்கு பிள்ளைகளாய் பிறந்ததுனால நான் கிறிஸ்தவன் ஆயிட முடியாது. அவங்க நம்மளை திருத்தி அடித்து ஒடிச்சு வளர்த்திக்கலாம், நல்ல ஒரு ஒழுக்கமுள்ளவளாய் மாற்றலாம். ஒரு குழந்தை, சின்ன குழந்தைங்க சாப்பாடை கொண்டு போகிறாங்க. சாப்பாடை அப்படி கொண்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த அம்மா அவங்க புருஷனுக்கு இப்படி சாப்பாடை கொடுக்குறாங்க. பலார்னு ஒரு கண்ணத்தில் சும்மா அடிக்கிற மாதிரி காட்டுறாங்க, பட்டு பட்டுன்னு அடி கொடுக்குறாங்க. உடனே அவர் வாங்கிடுறாரு சாப்பாட்டை. இந்த பிள்ளைக்கு சாப்பாடை கொடுக்குறாங்க, அது பாட்டில் வாங்கிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே கொடுக்கும்போது என்ன செய்யலை, வாங்கலை. இப்போ அப்பாவுக்கு புருஷனுக்கு கொடுத்து பார்க்குது, ஒரு அறை விட்டோன்னா அவர் வாங்குறாரு. இப்போ அடுத்த அறை யாருக்கு விடும்? இப்படி ஒழுக்கமெல்லாம் நம்ம படிப்பிச்சிடலாம் பிள்ளைகளுக்கு ஈஸியாக. 2 அறை விட்டா உட்காரனா உட்கார போகிறான், அதை செய்யாதானே செய்யாத போகிறான். இரு வச்சுக்கிறேன்ட்டு உட்கார சொன்னால் உட்காந்துட்டேன். உள்ள ஒன்றும் உட்காரல தெரியுமா? எத்தனையோ வருஷம் கேட்டுக்கணும் தெரியுமா? உள்ள எல்லாம் உட்காரலப்பா, நான் நிமிந்து தான் உள்ள இருக்கிறேன், உட்கார சொன்னா உட்காந்துட்டேன் அப்படின்னு இருக்கிற ரிபல்லியன். ஒரு மாம்சத்தினால பிறந்த அல்லது இரத்தத்தினால, இரத்த சம்பந்தமாய் பிறந்த ஒரு பிள்ளை கிறிஸ்தவன் அப்படி ஆகிட முடியாது. அடுத்து என்ன சொல்றாங்க? மாம்ச சித்தம். நான் ஒரு முடிவு பண்ணி நாளையிலிருந்து நான் ஆண்டவருடைய பிள்ளையா ஆகிருவேன் அப்படின்னு நீங்க யாரா ஆகிருக்கீங்களா? தெரில எனக்கு. நீங்க ஆனீங்கன்னா, அப்படி ஆகியிருந்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நீங்க நாளையிலிருந்து இதுவரையா இருக்கீங்க. நீங்க பிள்ளையாவே ஆகல. நாளையிலிருந்து நான் அப்படி ஆயிடுறேன் ஆண்டவரே, நாளையிலிருந்து நான் அப்படி ஆயிடுறேன் ஆண்டவரே. என்ன மாம்சத்தினால முடிவு பண்றோம். எத்தனை தடவை சொல்லிருக்கேன், ஒரு பிள்ளை, எந்த பிள்ளையாவது ஒரு திருமணம் பண்ணி ஒரு தாய் தகப்பனு பிள்ளையா பிறந்திருக்கா? புரியுதா நான் சொல்றது? பிறக்க முடியாது. அதே போல தேவனுக்கு பிள்ளையும் மாம்சத்தின் முடிவினால் ஒருவன் பிறக்க முடியாது. அடுத்து புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறக்க முடியாது. தேவனாலே பிறந்தவர்கள் அவர்கள். ஆவியினால் பிறந்தவர்கள் யார்? தேவனால். தேவன் எப்படி பிறக்க வச்சார்? இப்படிப்பட்ட நியாயப்பிரமாணத்தினால செய்யவே முடியாததை தேவனே செய்யும்படிக்கு இந்த பூமிக்கு வந்தாரே, அவர் புது உடன்படிக்கையை கொண்டு வந்தாரே, அவர் என்ன செய்தார்? எத்தனையோ முறை சொல்றேன், திரும்பவும் சொல்லணும்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் இந்த பூமிக்கு வந்து என்ன செய்தார்? அவர் என்ன நம்மோடு புது உடன்படிக்கை பண்ணினார்? ஒன்னால இது சாத்தியம் இல்லைன்னு சொன்னார். எசேக்கியேல், எரேமியா 31, எசேக்கியேல் 36, எசேக்கியேல் 36ல சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். புது உடன்படிக்கை என்ன தெரியுமா? நான் ஒன்று செய்வேன் உங்கள, நீ எந்த இதுவும் பண்ண முடியாது, உன்னால ஒன்றும் நடக்காது, சாத்தியமே இல்லை. நான் ஒன்று தொடங்குவேன். நீ பிறந்த பிறகு வளருவ, அது வேற விஷயம். பிறக்கணும்னா நான் தான் உன்னை பிறக்க வைக்கணும். ஆவியினால் சுத்தமான எசேக்கியேல் 36. பிறக்காத ஒருத்தர் வாழ ஆசைப்பட முடியாதுங்க, தயவு செய்து நான் சொல்றேன். நாம எத்தனை ஆசைப்பட்டாலும் அது நடக்காது. அப்படி நடக்கும். பிறக்காத ஒரு பிள்ளை, நான் காலேஜுக்கு போவேன், நான் MBBS படிப்பேன், நான் கலெக்டர் ஆவேன், நான் 100க்கு 100 மார்க் வாங்குவேன் அப்படின்னு பிறக்காத ஒரு பிள்ளை சொல்ல முடியும்? என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேன்றீங்க? முடியாது.
பிறந்த ஒரு பிள்ளைக்கு கனவு உண்டு. நான் இயேசுவை போல மாறுவேன், அவரை போல இருப்பேன், அவரை போல பேசுவேன், அவரை போல சிந்திப்பேன், அவருக்காய் வாழ்வேன் என்று மறுபடியும் பிறந்த ஒருவர் சொல்ல முடியும். மறுபடியும் பிறக்காத ஒருவர் எப்படி இதை சொல்ல முடியும்? தேவனே அதை செய்கிறார். எப்படி செய்கிறார்? நான் உங்கள் மேல் 25 நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்கள் அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். படிங்க, என்னதான் எழுதியிருக்குது. அப்ப நான் எப்படி சுத்தமாவேன்? நான் சுத்தமாக முடியாதுன்னு தெரிஞ்சு தேவன் எனக்கு பண்ணின புது உடன்படிக்கை அது. ஏன்னா இங்கே காட்டுறீங்க, இப்போ புது உடன்படிக்கைன்றீங்களா? எபிரேயர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்தை போய் வீட்டில் போய் வாசி காட்டுறேன். புது உடன்படிக்கை என்ன பண்ணினாங்க? நீங்கள் சுத்தமாவீர்கள், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள், உங்களுக்கு நவமான இதயத்தை கொடுத்து. நியாயப்பிரமாணத்தின் கீழ் இருந்த நம்முடைய இருதயம் என்ன? நயமல்லாதது. நவம்னு என்னன்னு தெரியல எனக்கு. புதிய நியூ ஹார்ட், புது இதயம், நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிய ஆவி. அது என்ன புதிய ஆவி? மை ஸ்பிரிட், என் ஆவியை உங்கள வைத்து, என்னுடைய ஆவி, என் விருப்பத்தை உங்கள வைத்து, உள்ளத்திலே வைத்து புதித ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். அப்ப மறுபிறப்பு அடைய செய்வேன் அர்த்தம். You become a newborn baby, new creation, new nature, புது சுபாவம், மறுபடியும் பிறந்தவர், மனம் திரும்பினவர், ரட்சிக்கப்பட்டவர். உங்களை நான் அப்படி மறுபடியும் பிறக்க பண்ணுவேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை, என் லைஃப், என் ஜீவன், அதை உங்களுக்குள்ள வைப்பேன். உங்களை என் கட்டளையில் நடக்கவும் என் நியாயங்களை கைகூடி செய்யவும் நான் பண்ணுவேன். நான் பண்ணுவேன் தான் சொன்னாங்க ஆண்டவர். உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள், நீங்கள் என் ஜனம், நான் உங்கள் தேவன். யாரெல்லாம் தப்பா விளங்கக்கூடாது, தப்பா விளங்கிக்காதீங்க தயவுசெய்து. நான் ஹாசா சொல்றேன் நினைக்காதீங்க. மறுபடியும் பிறக்காத ரட்சிக்கப்படாத யாரும் தேவனுடைய பிள்ளை இல்லை. கேட்டா கேளுங்க, நம்ம யாரா இருந்தாலும் சரி, மறுபடியும் பிறக்காதவர்களுக்கு தேவன் இல்லை. மறுபடியும் பிறந்தவர்களுக்கு மட்டும்தான் வாக்குத்தத்தம் சொல்லுகிறார். நீங்கள் என் ஜனம், நான் உங்களுக்கு ஒரு புது பிறப்பை தந்திருக்கிறேன் பாருங்க. அந்த புது பிறப்பை அடைந்தவர்கள் தான் என் ஜனம், நான் அவர்கள் தேவன். எரேமியா 31 நீங்க போய் வீட்டில் போய் வாசி. புது உடன்படிக்கை எபிரேயர்கள் நிறுவம் 8ஆம் அதிகாரம். இந்த வாழ்க்கை வாழ ஒரு மறுபிறப்பு அவசியம், மனம் திரும்புதல் அவசியம். 8ஆம் அதிகாரம் நம்ம ஏற்கனவே போன வாரமா முந்தின வாரமா கூட வாசித்தோம். அவர்களை குற்றப்படுத்தி விட்டேன், நான் குற்றப்படுத்தி அவர்களுக்கு சொல்லுகிறது என்னவெனில் 8, ஒரு புது உடன்படிக்கை ஏற்படுத்தும் காலம் வரும். அவர்கள் நான் பழைய உடன்படிக்கை நிலை நிற்கவில்லை, நான் அவர்களை புறக்கணித்தேன் என்று சொன்னார். 9, 10 அந்த நாட்களுக்கு பின்பாடு, எந்த நாள்? கிறிஸ்து ஆண்டவர் நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ணும் உடன்படிக்கை. இது ஆவிக்குரிய இஸ்ரவேல் கிறிஸ்தவர்கள் அர்த்தம். அவரை யாரெல்லாம் விசுவாசித்து அவரை தேவனாய் ஏற்றுக்கொண்டார்களோ, மனம் திரும்பி இது என்னால் ஆகாத ஆண்டவரே, உங்களால் ஆகும், நான் பாவி, என் பாவங்களை மன்னியும், என்னால் இந்த வாழ்க்கை சாத்தியமில்லை, உங்களால் தான் ஆகும்னு வந்தவர்கள். அப்படி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், விசுவாசித்தவர்கள். ஒரு கற்பனை என்னால் செய்ய முடியாது ஆண்டவரே, உண்மை இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவரே தான் சொன்னார். மத்திய யோவான் சுவிசேஷத்தில் என்ன சொன்னாங்க? என்ன இல்லாமல் உங்களால். அதை எப்படி ஒப்பிட்டு சொன்னாங்க? திராட்சை செடி கொடியானது தானே கனி கொடுக்க மாட்டாதுன்னு சொன்ன. நான் செடி, என்னில நிலைத்திரு, அபைடின்மை, என்னில நிலைத்திரு, என்னில சார்ந்திரு, நீ என்ன போல நீ வாழ முடியும்.
சார்ந்துருன்னு சொல்கிறோம்ல, அது என்ன? ஆண்டவரே என்னால் ஆகாதுன்னு சொல்கிறது. இந்த வாழ்க்கை என்னால் ஆகாத ஆண்டவரே, ஒன்று கூட ஆகாது என்னால். ஐ ஆம் டோட்டலி ஃபெயிலியர். முழுசு மண்ணு நான். உங்கள் ஆவியினால் என்னை நிரப்பி என்னை மறுபுறப்படை சீரானொழி இந்த வாழ்க்கை நான் வாழ மாட்டேன்னு ஒரு மனுஷன் ஆண்டவரிடத்தில் வர்றான் பாரு. அதுதான் உண்மையிலேயே என்னில் நிலைத்திருங்கள்னு சொல்லுது. என்னில் நிலைத்திருங்கள், நீங்கள் மிகுந்த என்னை போல வாழ்வீங்கன்னு அர்த்தம். ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும். இங்கேயும் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க? அவருடைய மனதிலே உடன்படிக்கை, என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே. இப்போ சொல்லுங்கள், மறுபடியும் பிறந்தவர்கள் சொல்லுங்கள். இப்போ நாம் சோதிக்கப்படுகிற நேரங்களில் நம்மளை இயேசுவை போல வாழணுமேன்னு ஞாபகப்படுத்துகிறது யாரு? மனுஷனா? டிவியா? யூடியூப்பா? என்னது? மதிக்கட்ட கூட்டம் போல நம்ம இருக்கக்கூடாது. சோதிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையில், அந்த சோதனை நேரத்தில் நமக்கு ஒன்றை ஞாபகப்படுத்துகிறார், கிறிஸ்துவை. பரிசுத்த ஆவியினால் பிறந்தவர்களை தான் சொல்கிறோம் நம்ம. பரிசுத்த ஆவியினால் பிறந்தவர்கள் சொல்கிறோம். அவர்கள் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நம்ம மறுபடியும் பிறப்போம், அவருடைய பிள்ளையாவோம், விசுவாசித்து நடக்க ஆரம்பிப்போம், அவரே சார்ந்திருப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அவர் என்ன சொன்னாங்க? என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார்னு சொன்னார். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ், அவ்வளோதான் சோதிக்கப்படுற நேரம். காரணம் தப்புனா மரணம். அந்த நேரத்தில் நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் புது வாழ்வு, அவர் ஜீவன், அவருடைய ஆவி, அவருடைய நேச்சர், அவருடைய சுபாவம். இது சுபாவ மாற்றம். இது ஏதோ மாற்றம் அல்ல, இது சுபாவ மாற்றம். மறுபடியும் பெறப்படுறது சுபாவ மாற்றம். நம்ம எத்தனையோ முறை கேட்டிருக்கோம். ஒரு பூனையை மாற்றவே முடியாது. பூனையை பண்ணியை மாற்றவே முடியாது. இதுக்கு என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்க? பூனையினுடைய இதயம் பன்னிக்கு போனால், பன்னியினுடைய இதயம் பூனைக்கு போனால் இது ரெண்டும் மாறுமா? எத்தனையோ வருஷங்களாக கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்னா, இது சுபாவ மாற்றங்க. தேவன் நம்முடைய சுபாவத்தை மாற்றுகிறது, நம்முடைய ஆளையை மாற்றுகிறது. கிறிஸ்தவ வாழ்வு அக்கிரமத்தை வெறுக்க செய்கிறது, நீதியை சிறைக்க செய்கிற தெய்வீக சுபாவ மாற்றம் இந்த கிறிஸ்தவ வாழ்வு. இப்படிப்பட்ட சுபாவ மாற்றம் நம்ம இடத்துல நடந்திருக்கா? நான் இன்னும் எப்படி வேணாலும் நடக்கிறேன், ஆனால் நான் சீசர்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நோ, இங்க இருக்கிறதுல நிறைய பேர் விசுவாசிகள், சீசர்கள் அல்ல. சீசர்கள் வேற. சீசர்கள் யாருன்னா, சோதிக்கப்படுற நேரத்திலே பரிசுத்த ஆவியினால் அவர்கள் பிறந்திருக்கிறபடியினால், கிறிஸ்துவின் சுபாவம் அவர்களுக்குள்ளே வந்திருக்கிறபடியினால், அவருடைய ஜீவன் அவர்களுக்குள்ளே இருக்கிறபடியினால், அங்கே இருந்து அவர் போதிக்கிறார். நோ, ஞாபகப்படுத்துகிறார். உடனே கிறிஸ்துவை ஞாபகப்படுத்துகிறார். என்ன ஞாபகப்படுத்துகிறார்? கிறிஸ்து இருந்தா இப்படி இருக்க மாட்டார். அவ்வளோ. நான் பிழைக்க பார்க்குறேன். கிறிஸ்தவ வாழ்வே அப்படிதான். நான் பிழைக்க போகிறது தான் பாவம். நான் வாழ்கிறதுக்கு பேர் தான் என் சித்தம்னு சொல்கிறேமே. அது என்ன? நான் சுயம் சொல்கிறமே என்ன? நான் பிழைக்கிறேன், அவ்வளோதான். கிறிஸ்தவ வாழ்வு என்ன? நான் அல்ல. கிறிஸ்தவ வாழ்வு எப்படி வந்திருக்கு நமக்கு? எப்படி வந்தது? எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். நம்முடைய பழைய மனுஷனை, இந்த பழைய மனுஷனை ஒன்றும் பண்ண சும்மா நம்ம கூட்டி பெருக்கி அப்படி ஒரு மாதிரி நல்லா ஜோடிச்சு நல்லவங்களாக மாறலாம். நல்லவங்களாக சபைக்கு வர வேண்டியதே இல்லை. இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை பெறதுக்கு இங்கே வரவே வேண்டியதில்லை. அது எங்கே போனாலும் கிடைக்கும். அம்பானி இங்கே வந்தார். அம்பானி ரட்சிக்கப்பட்டதுனாலே இவ்வளோ பெரிய சொத்து, நீ யாரை வேணாலும் எடுத்துங்க. அதுக்கு இங்கே வரவே வேணான்னு சொல்கிறேன். அப்போ எதுக்கு தான் இங்கே வந்தோம்? நரகாக்கினி தப்பிக்கிறதுக்கு மட்டுமா? பரவாயில்ல, அதையும் தாண்டி அவருடைய சாயலாக, அவருடைய நாம மகிமைப்பட, எனக்காய் தன் ஜீவனை சிலுவையில் கொடுத்தவருக்கா ஒரு வசனம் படிச்சு காட்டு. அவைகளை எழுதுவேன், நான் அவர்கள் தேவனாக இருப்பேன். யாருக்கெல்லாம் இந்த கிறிஸ்துவின் ஜீவன் ஆவியினால பிறக்கலையோ, தயவு செய்து நான் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணல. பிள்ளைகளுக்கு கவனிங்க. நீங்க என்ன சொன்னாலும் தேவன் அதை ஏற்றல. நீங்க அவருக்கு மகள் இல்லை, நீங்க அவருக்கு மகன் இல்லை. யாரா இருந்தாலும் ஆவியினால் என்னுடைய சுபாவம் மாற்றப்படாம, ஆவியினால் என் இருதயம் மாற்றப்படாம, மறுபடியும் நான் பிறக்காம,
தேவன் எனக்கு தேவன் அல்ல. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அதில் 6ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், எடுக்க வேண்டாம். அந்த அங்கேயும் இப்படித்தான் எழுதியிருக்கு. எப்படி எழுதியிருக்கு? அப்பொழுது அவர்களை விட்டு விலகி நீங்கள் பிரிந்தீர்கள், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு தேவராக இருப்பேன், நீங்கள் என் குமாரரும். என்னால எழுதியிருக்க படிச்சீங்களா? அது என்னத்தினால? குமாரனும் குமாரத்திகளுமா இருக்கிறதுக்காக அல்ல, அவருடைய சுபாவம் எனக்குள்ளே இருக்கிறதுனாலே நான் அவிசுவாசி திருமணம் செய்யறதில்லை. அவ்வளவுதான். நானும் என் மனைவியும் பேசிட்டு எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி இந்த சுவிசேஷத்தை ஒருவருமே சொன்னதில்லை அவிசுவாசிய திருமணம் செய்யக்கூடாதுன்னு. யார் சொன்னா? ஆண்டவர். மறுபடியும் பிறப்பு, அவர் ஜீவன், அவருடைய அந்த அவர் கொடுத்த ரட்சிப்பு, அவர் கொடுத்த ஜீவன், அது எத்தனை வார்த்தைனாலும் சொல்லுங்க. அவருடைய சுபாவம் அப்பவே உணர்த்திருக்கு எனக்கு. என் மனைவி சொல்றாங்க, எனக்கு எல்லாம் சொன்னதே கிடையாது, நான் சபைக்கா போனது கிடையாது. ஆனாலும் இதை எனக்கு உணர்த்தின ஆண்டவர் தேவன் தானே உணர்த்தினாங்க அவிசுவாசி திருமணம் செய்யக்கூடாதுன்னு. பணம் எதுனாலும் நீங்க யோசித்து பாருங்க. நாம் ஆவியினால் பிறந்திருந்தால் ஆவியினால் நடத்தப்படுவோம். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், நாம் ஆவியினால் பிறந்திருந்தால் ஆவியினால தான் நடத்தப்படுவோம். குறைவுகள் இருக்கலாம், நம்மளுடைய சித்தங்களை நாம செய்து ஆவியானவரை துக்கப்படுத்தலாம், நடக்கலாம், ஒரு பர்ஃபெக்ஷன் இல்லாம இருக்கலாம். ஆனால் அதான் உண்மை, ஆவியினால் பிறந்திருந்தால் ஆவியினால் நடக்கப்படும். அப்பதான் நாம் தேவன், அவர் நமக்கு அப்பா அப்பான்னு கூப்பிடலாம். ஏன்னா அவருடைய வித்து எனக்குள் இருக்கு, அவர் தேவனால் பிறந்திருக்கிறார். ஏனெனில் தேவனுடைய வித்துன்னு என்ன? ஒரு புருஷன் ஸ்திரீனுடைய வித்து பிள்ளைகள் இருக்குன்னா என்ன? லைஃப், உயிர். தேவனுடைய வித்து அவனுக்குள்ள இருக்கிறது. என்னைக்கு மறுபடியும் பிறந்தானோ அன்னையிலிருந்து அந்த வித்து, அந்த ஜீவன் அவனை நடத்த ஆரம்பிக்குது. ஒருத்தரும் போதிக்க வேண்டியது இல்லைன்னு அந்த அர்த்தத்தில் சொல்லல. யாரும் போதிக்க முடியாத சூழ்நிலைகள்ல போனாலும் அவனை தேவனே நடத்துகிறார். அப்படிப்பட்ட அருமையான கிறிஸ்தவ வாழ்வு இது, மகிமையான வாழ்வு. இந்த வாழ்வுக்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். என்ன நடத்துங்க ஆண்டவரே. இப்படி யார் வந்தோனோ? என்னால் ஆகாதுன்னு வந்தோமா? மார்பிள் எடுத்துக்கொண்டு வந்தோமா? என் மேல கிருபையாயிரும். நீங்க சொல்கிற கற்பனைக்கு முன்னாடி என்னால் நிற்க கூட முடியாது, உங்களை நான் பார்க்கவே முடியாது ஆண்டவர். உங்க கற்பனைகள் எத்தனை உயர்ந்தது, எவ்வளவு தரமானது. பிச்சைக்கார மாதிரி நான் வந்து நிக்கிறேன் ஆண்டவரே, தரித்திரனாய் வந்து நிக்கிறேன். உங்க வார்த்தைகளுக்கு எல்லாத்தையும் வாசிக்கும் போது தரித்திரனை போல, பிச்சைக்காரனை போல வந்து நான் நிக்கிறேன் ஆண்டவரே. என் ஆவியிலே எவ்வளவு தரித்திரம் இருக்குது. அதை செய்தேன், இதை செய்தேன்னு பெருமையா வந்த நான் இப்போ உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு நான் தரித்திரனாய் ஆவியில் எளிமையுள்ளவனாய் வந்திருக்கிறேன். இது உங்களாலதான் ஆகும், என்னால ஆகாது ஆண்டவரே. அப்படிப்பட்டவர்களை கொண்டு நடக்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை, தேவனால் நடத்தப்படுகிற வாழ்க்கை, மனுஷரால் அல்ல. ஞாயிற்றுக்கிழமை கூட நாம வெள்ளிக்கிழமை கூட பேசிக்கிட்டு இருந்தோம். தேவனுடைய ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். அப்படி நடத்துகிறாரா? சூழ்நிலையில் அப்படி நம்மளை எடுத்து இயேசுவை காண்பிக்கிறாரா? தேவனை அறிகிற அறிவு என்னது? மக்கள் தேவனை என்ன அறிகிற அறிவுன்னு என்ன? எத்தனை தடவை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்க எதுக்காலும் சரி, கேட்டாலும் சரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன செய்யறது? தேவனை அறிகிற அறிவுன்னு என்ன? ஒன்றான மெய்த்தேவனாகி உண்மையும் நீர் அனுப்பினவராக இயேசுவை அறிவதே நித்திய ஜீவன். அவரை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. என்னது அது? ஒரு நாலேஜ்னு எழுதியிருக்கு ஒரு சில மொழிபெயர்ப்பில். எனக்கு தேவனை அறிகிற அறிவு நான் விளையாங்கிட்டே சொல்கிறேன். இந்த சூழ்நிலையில் கிறிஸ்து இருந்தால் எப்படி இருந்திருப்பார் என்று நான் அறிகிறேன் பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வெளிச்சம் கொடுக்குறாங்க பாருங்க. அதுதான் தேவனை அறிகிற அறிவு. எல்லாரும் பல சூழ்நிலைகளில் கடந்து போகிறோம். பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லாரும் கடந்து போகிறோம். பெரியவர்கள், சம்பாதிக்கிறவர்கள், சகோதரிகள், எல்லாரும் கடந்து போகிறோம். பல சூழ்நிலைகளில் சோதனைகளில் கடந்து போகிறோம். ஒரு கிளான்ஸ், ஒரு செகண்ட் அப்படி நின்று பரிசுத்த ஆவியானவர் நம்மளை ஞாபகப்படுத்துகிறார். கிறிஸ்து இருந்தா இந்த சூழ்நிலை எப்படி நடந்திருப்பார்? அவ்வளவுதான். அதான் தேவனை அறிகிற அறிவு. நான் ஜெயிக்கிறேன், அவ்வளவுதான். நான் ஜெயிக்கிறேன். நான் தேவனை அறிகிற அறிவுன்னு என்ன? கிறிஸ்து இந்த சூழலில் இருந்தா எப்படி நடந்திருப்பார்னு நான் தியானிக்கிறேன், நான் அல்ல. கிறிஸ்தவ வாழ்வு எப்படி சொல்றோம்? கலாத்தியர் புஸ்தகம்
நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் பிழைக்கக்கூடாது. ஏன் நான் பிழைக்க முடியாது? நான் சிலுவையில் அறையப்பட்டவன்.